அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற விஷயம் என்னென்னா, பாக்கு மரங்களில் மழைக்காலம் முடிஞ்ச உடனே பாக்கோட குலை இருக்குது பார்த்திங்களா, அந்த குலை ஃபுல்லாக கருகிறதும், அதில் தேயிலை கொசு அல்லது கதிர்நாவாய் பூச்சி அதோட தொல்லை இது ஃபுல்லாக கருகி தொங்குறதும், பாக்கு நமக்கு உருவாகாமல் இருக்கிறது, பூக்கள் கொட்டுறது, இந்த செயல்பாடுகள் ரொம்ப அதிகமாக வருதுங்க. இதை நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா மழைக்காலத்தில் மரங்களை பாதுகாக்கிற மாதிரி ஒரு சில காரியங்கள் பண்ணணும். என்ன பண்ணலாம்? நான் ஒரு சில வழிமுறை சொல்கிறேன். உங்களோட தோட்டத்தோட சூழ்நிலை பொறுத்து எது முடியுமோ செஞ்சுக்கோங்க, சரியா? 200 லிட்டர் தண்ணியில் 10 அல்லது 15 கிலோ சுண்ணாம்பு கலந்து, சவுத்து கடிக்கிற சுண்ணாம்பு இருக்கு இல்லைங்களா, ஹார்ட்வேர் கடையில் விற்கிறாங்கள, கலந்து மரத்துலேருந்து ஒரு 3 அடி தள்ளி மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுறது ஒன்று. 200 லிட்டர் தண்ணியில் 20 லிட்டர் கோமியம் கலந்து, மாட்டோட கோமியம், எந்த மாட்டோட கோமியம்னாலும் பரவாயில்ல, அது 1 லிட்டர் ஊற்றுறது 2. 3வது சாண பாசி கரைசல்னு இருக்குங்க. அதை நீங்கள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரில் கொடுக்குறாங்க இலவசமாக. அதை கொடுத்து அதை பெருக்கமடை செஞ்சு அதில் வாங்கி ஒரு 200 லிட்டர் போட்டு வச்சுக்கிட்டோம்னா அதுலேருந்து 30 லிட்டர் எடுத்து இன்னொரு 170 லிட்டர் தண்ணியோட வச்சுக்கிட்டு அதை நம்ம நிலத்தில் கொடுக்குறது. மரத்துக்கு 1 லிட்டர்னு கொடுக்குறது. இது 3வது. 4வது வாய்ப்பு கிடச்சதுன்னா 200 லிட்டர் தண்ணியில் 2 கிலோ அல்லது 1 லிட்டர் வேம், அதுவும் ஹியூமிக் பவுடர் 2 கிலோ அல்லது 1 கிலோ இதை கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுறது. அல்லது சொன்ன எல்லாத்தையும் கலந்து மரத்துக்கு 1 லிட்டர் ஊற்றுறது. இதை செய்கிறப்ப இது ஒரு தடவை, இதெல்லாம் ஒரு சில காலத்தில் செய்யலாம். மாதம் ஒரு முறை இதில் எது கொடுக்குறீங்களோ அது கூட ட்ரைகோடர்மா விரிடி 1 லிட்டர் கலந்துக்கணும், அல்லது சூடோமோனாஸ் கலந்துக்கணும், அல்லது பேசிலஸ் சப்ஸ்டிலஸ் கலந்துக்கணும். அது கூட இதே கொடுத்தா போதும், அல்லது இதிலே 2 கலந்துக்கிட்டால் போதும். இல்லை எனக்கு கிடைக்கும் அப்படின்னா பேசிலோமைசிஸ் அது 1 லிட்டர் கலந்துக்கிட்டிங்கன்னா என்னென்ன நன்மை நடக்கும்? மரத்தோட வேரில் இருக்கக்கூடிய பூஞ்சைகள், பாக்டீரியாக்கள், கெட்டதெல்லாம் அழிஞ்சு போகும். நூற்புழு தாக்கம் இருக்காது. 3வது வேரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கிருமிகள் நகரத்துக்கும், சுற்றி இருக்கக்கூடிய சத்துக்கள் உள்ள நுழையிறதுக்கும் தான் இந்த சுண்ணாம்பை கொடுக்குறோம். பயிருக்கு வேணுங்கிற எளிமையான சத்துக்கள் சாம்பல் சத்தோடு கிடைக்கிறதுக்கு தான் சாணப்பாசி கரைசலும் கோமியமும் சொல்கிறோம். இதை கொடுக்கலாங்களா? நீங்கள் கெமிக்கல் வாங்கி போடுறதில் இந்த டைமில் என்ன தொல்லை வரும்? சரியான தேவைக்கு அதை கொடுத்துட்டிங்கன்னா கரைஞ்சி உள்ளே போயிடும். தேவைக்கு அதிகமாக இருந்து கரையாமல் வெளியில் தேங்கி இருக்கிறதுல என்ன நடக்கும்னா அழுகல் வரும். அழுகல் வர்றப்ப அதுவே வேரை காயப்படுத்தி நமக்கு வாயில் புண்ணு இருக்க மாதிரி வேரில் ஃபுல்லாக புண்ணை கொண்டு வந்துடும். இதன் மூலமாக அழுகல் போகிறப்ப தான் நம்மளுடைய பாக்கில் வரக்கூடிய பூ, அதில் இருக்கக்கூடிய காய்கள் நிற்காமல் கொட்டிடும். இந்த இடம் வீக் ஆகிடும். பூக்கள் வீக் ஆகிறப்ப அந்த கதிர்நாவாய் பூச்சி எளிமையாக வரும், தேயிலை கொசு எளிமையாக வரும். அது கடிக்கிறப்ப நம்மளுடைய வளர்ச்சி போயிடும். வருடத்துக்கு 4 கிலோ வரணும் அப்படின்னு கனவு கண்டுட்டு உட்காந்துருப்போம். ஒரு சாதாரண விஷயத்தில் விட்டுருவோம். அப்போ அது பண்ணக்கூடாது. நம்ம இயல்பாக இந்த பயிர்களை மழைக்காலத்தில் எந்த விதமான நோய்கள் இல்லாமல் கொண்டு போகணும்னா இதை செய்யணும். எனக்கு சத்துக்கள் வைக்கணும்னு நினைக்கிறேன், என்ன செய்யலாம்? ஒன்று, ஊட்டமேற்றிய தொழு உரம் வைக்கலாம். அல்லது மணிச்சத்துக்காக ராக் பாஸ்பேட் 100 கிலோ வாங்கினோன்னா மரத்துக்கு 1/2 கிலோ அல்லது மரத்துக்கு 1 கிலோ இது வைக்கலாம். சாம்பல் கிடச்சிரா மரத்துக்கு 1லேருந்து 2 அல்லது 3 கிலோ வைக்கலாம். மண்புழு உரம் இருக்கா 2 அல்லது 3 கிலோ வைக்கலாம். குறைஞ்சபட்சம் 1 கிலோ வைக்கலாம். இந்த ஹியூமிக் பவுடர் இருக்குது பார்த்திங்களா, ஹியூமிக் பவுடர் கம்மியான விலையில் இன்றைக்கி மார்க்கெட்டில் நிறையா கிடைக்கிது. அதை வாங்கி 200 லிட்டருக்கு 3 கிலோ கலந்து அல்லது 2 கிலோ கலந்து மரத்துக்கு 1 லிட்டரு அப்படி பிரித்து ஊற்றுறது. இப்படி செய்கிறப்ப மண்ணுக்கு வேணுங்கிற அந்த மொத்தமான சத்துக்கள், மெக்னீஷியம், கால்சியம், போரான், ஜிங்க்கு எல்லாம் சேர்த்த சத்து கிடச்சிரும். கிடச்ச உடனே இந்த வேருக்கு நம்ம பாதுகாப்பு ட்ரைகோடர்மா விரிடி கொடுக்குறோம். எந்த தொல்லை இல்லாத பூக்களும் காய்களும் வர பெரிய வாய்ப்பு இருக்குது. செஞ்சு பாருங்கள். சந்தேகம் இருந்தால் கீழே கொடுத்துருக்க நம்பரில் பேசுங்க, வேணுங்கிற சொல்கிறேன். மீண்டும் சந்திப்போம்.